செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint மற்றும் 3 Roses co-presented by Eldia தூய தேங்காய் எண்ணெய். எனக்கு உன் மேல கோபம் இல்ல சுந்தரம். ஆனா உன் பொண்ணு மேல எனக்கு கோபம் இருக்கு. அம்மா, அவ சின்ன பொண்ணு தெரியாம. இது பாரு, இப்ப நீ சொல்லு, உன் பொண்ணு செஞ்சது தப்பா இல்லையா? சொல்லு. தப்புதாம்மா. அதுக்காக ஆதித்யா அவளை அடிச்சது சரிதாம்மா. அம்மா அம்மா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா நீ சொல்ற. அப்படி ஒருத்தி உன் பொண்ணுக்கு இல்ல, அதான் உன் கவலை இல்ல? ஒரு வீட்டுக்கு மருமகளா வாழ போற பொண்ணு நெருப்பா இருக்கணும், அவ விளக்குல ஜோதியா இருக்கணும், அடுப்புல அனலா இருக்கணும், குடும்ப கௌரவத்துக்கு வெளிச்சம் தர தீ பந்தமா இருக்கணும், நல்ல கட்டுப்பாடோட இருக்கணும். அந்த பக்குவம் உன் பொண்ணுக்கு வர வரைக்கும் அவ நிழல் கூட இந்த வீட்ல படக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? கார்டன்ல கயிறு கட்டி இருக்கு, அந்த கயிறை தாண்டி எக்காரணத்தை கொண்டு உன் பொண்ணு உள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? ரொம்ப நன்றிமா. அத நீ சொல்லக்கூடாது, உன் பொண்ணு நடத்தையில காட்டணும். சரிதான். என்னாச்சு பார்வதி? ஏமா கண் கலங்குற? என்னால தானே உங்களுக்கு சங்கடம். ஐயோ இல்லம்மா, இல்ல. நீ என்ன தப்பு செஞ்சாலும் அடிச்சோ திட்டியோ நான் உன்னை மன்னிச்சு தானே ஆகணும். எல்லா பெத்தவங்களுமே அப்படித்தான். இல்லப்பா, நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் போல நீங்க இங்கேயே இருங்க. நானும் தம்பியும் ஊருக்கு போயிடுறோம். ஆமாப்பா. ஏமா, இங்க அம்மா நிழல்ல ஒதுங்கி உங்களால இருக்க முடியாதா? அந்த அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, கேட்டேல்ல? அப்பா மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம். வேற யாராச்சும் ஒரு டிரைவரை இவ்வளவு மதிப்பாங்களா? அம்மா, அவங்க என்ன டிரைவராவே பார்க்கலாமா? அவங்க வீட்டுல ஒருத்தரா பாக்குறாங்க. ஐயோ, நான் அதுக்காக போறேன்னு சொல்லலப்பா. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதான். இங்க பாருமா, முதலாளி அம்மா உன்னை ஊருக்கெல்லாம் போக சொல்லல, அவங்க கண்ணுல படாம இருக்க சொல்றாங்க. இதுல என்னமா சங்கடம்? ஒண்ணு தெரியுமா உனக்கு? நானே இந்த கயிறை தாண்டி போக மாட்டேன். அம்மா சொன்ன மாதிரி கட்டுப்பாடா இருந்தா எல்லாருக்கும் நல்லதுதாம்மா. அம்மா சொன்னதையெல்லாம் மனசுல நீ வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட உள்ள வாமா, சரியா? என் தங்கம் கொடு, வாமா.
உன்னை ஊர்ல இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு நீ பூக்கறத பார்க்காம போறமேன்னு நினைச்சேன். நீ சொல்லியோ என்னவோ அகிலாண்டேஸ்வரி அம்மா என்னை இங்க தங்க சொல்லிட்டாங்க. இனி நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். சொன்ன மாதிரியே நீ சீக்கிரமா 3வது பூவை பூத்துறணும், சரியா? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஹே, இது பப்ளிக் பிளேஸ், கேமராலாம் இருக்கு, நோ சான்ஸ். ஏம்மா உங்ககிட்ட முத்தெல்லாம் கேட்கலாமா? பின்ன நீ எப்பவுமே இப்படிதான் ஆரம்பிப்ப, அப்புறம் அதானே கேப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பரவாயில்லையே, பழகின 2 நாள்ல ஐயாவை இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. சரி, நீ என்ன கேட்க வந்த? அது ஒன்றும் இல்லை, உன் பெயரை மறந்துட்டேன். ம், கூல், சாரி. உன் பேரை மனப்பாடம் பண்றதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? இந்த எக்ஸாம்ல பிட்டல் அடிப்பாங்களே பனியன்ல எழுதி, அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். ம். ஒன்று சொன்னா நம்பவே மாட்ட, நேத்து டின்னர் சாப்பிடும்போது உன்னோட அழகான முகம் வந்துச்சு. ஆனா உன்னோட பேரை மறந்துட்டேன். ஆனா ஒண்ணு, உங்ககிட்ட பழகிறதுல எனக்கு 2 விஷயம் பயமா இருக்கு. அப்படியா? என்னது? நம்பர் 1, அழகா இருக்கிறாய். பயமா இருக்கிறது. ஏய், ஓகே வெயிட். நம்பர் 2, உன்னோட பேரு லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்குற கொஸ்டின் பேப்பர் மாதிரி அவ்வளோ டஃபா இருக்கு. ஃபர்கெட் யுவர் நேம் யா, ப்ளீஸ் டெல் மீ. ஏய், விளையாடுறியா? என் பேரு ரசகுலானி. ரசகுல்லானியா? ஓகே. எங்க அப்பா பேரு ராம்லீலா பில்லால் வர்மா. ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா ராமு பீலா லீலா வருமா சொல்றக்குள்ள சேர்த்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே வந்துரும் போல இருக்கே. அதெல்லாம் விடு, இது எல்லாமே சேர்த்து, நீ சொன்னதெல்லாம் சேர்த்து உனக்காக ஒரு ஸ்வீட்டான ஒரு நேம் வைக்கவா? அப்படியா? என்னது? ரசகுல்லா வர்மா. ஹவுஸ் இட்? இன்னும் ரிப்ளை இல்ல. சூப்பர். ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னதுடா? எனக்கும் என் ஃபேமிலிக்கும் என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன கேட்டா? ம், பாரா ஹாய் மச்சி. ஐயோ, பிக்கப் பண்ண வந்த இடத்துல பேக்கப் பண்ண வச்சிட்டானுங்க. வெல்கம் பாய்ஸ். டாய், பொண்ணா இல்ல ரெஸ்டாரண்டா? 2 தான் மச்சி. ஏய், ப்ளூ வெல்டா. ரெஸ்டாரண்ட் நேம்டா. அப்படியா? பொண்ணு பேரு ரசகுல்லா வர்மா. என்னடா ரசகுல்லா வருமா வராதான்ட்டு ஆர்டர் பண்ணா வரப்போகுது. எவன்டா இவன்? வளர்ந்து கெட்டவன். இவன மாதிரி இருங்கடா. வந்தமா, ஆர்டர் பண்ணமா, வயிற்ற நிரப்பணமான்னு இருக்கணும். சொல்லி தொலையும். சரி, என்ன சாப்பிடலாம்? டேய், உங்களுக்கு என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு என் குல்ஃபிக்கு மட்டும் ஒரே ஒரு ரசகுல்லா. நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே டார்லிங்? ஓகே. ஐயோ, சிரிச்சே கொல்றாளே. என்னடி எங்கேயோ அவசரமா புறப்பட்ட போல இருக்கு? என்ன கிண்டலா? உங்க அண்ணி தானே எல்லாரும் ஹால்ல உட்காந்து வெள்ளி விழா வீடியோ பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இல்லையா? அது சரி, வீடியோ பார்க்கிறதுக்கு இவ்ளோ பந்தாவா? சும்மா நீங்க பாட்டுக்கு பேசக்கூடாது. அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன், அன்னைக்கு என்ன ஒரு நல்ல புடவை கட்ட விடல உங்க அண்ணி. இன்னைக்காவது நல்லதா கட்டிக்கலாமே ஏதோ போட்டிருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? அர்த்த ராத்திரியில ரெயின் கோட்டு ஜெர்கின்னு இதெல்லாம் போட்டு கொடை பிடிக்கிற ஒரே அல்பம் இந்த உலகத்துல நீதாண்டி. நான் ஏதாச்சும் உருப்படியா செஞ்சா உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதே. உடனே அல்பம் பல்போன்னு ஏதாவது சொல்வீங்க. பல்பமா? நீயா? சிவப்பு சேலை கட்டினா கேஸ் சிலிண்டருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியாது. நானா? நீ பல்பம் மாதிரி ஸ்லிம்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு தப்பு தெரியுமா? சீ, உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, நான் வீடியோ பார்க்கணும். அப்புறமா பேசிக்கிறேன். அம்மா அப்பா எல்லாரும் வெயிட்டிங், சீக்கிரம் வாங்க. வரேன்டி, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள இப்படி கத்துவியா? மா வல வலன்னு பேசாதீங்க. டிவி ஆன் பண்றேன், வீடியோ பார்க்கலாம். சீக்கிரம் பெரியம்மா, சீக்கிரம். டிவி ஆன் பண்ணவா? ஆன் பண்ணு பார்க்கலாம். மேடம், யூஎஸ்ல இருந்து ரேணுகா மேடம். ஓ, ஏய்
என்னங்க எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, அகிலாண்டேஸ்வரி ஹியர். அப்பா இருப்பா. ஓகே, பை, டேக் கேர். ஆஃப் பண்ணு இல்ல ஃபார்வர்ட் பண்றா. அப்பா என்னாச்சு மகன்? அது இது ஒண்ணு ஏன் இல்ல. ஃபார்வர்ட் பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல. அது இந்த டிவிடி ஸ்டக் ஆகுது. அது எப்படிக்கா புது டிவிடி ஸ்டக் ஆகும்? ஸ்டாப் பண்ணி ரீவைண்ட் பண்ணுங்க. இல்ல நீ அது சரியா வேலை செய்யல அதான். ஸ்டாப் பண்ணி ரீவைண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க, அக்கா தான் ரீவைண்ட் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, ஏத்து பேசிட்டு இருக்கீங்க. நான் பண்றேன்க்கா. நல்லா இருந்தது பாருங்க. ஹலோ, மதன் தான். அதோ வரேன். பாஸ் இட். விஜயா மேடம், அருணுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஓகே மேடம். டேய் சரி, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களாடா? போதும் மாப்பிள்ள, அவங்கள கேளுடா. டார்லிங், உனக்கு? எனக்கு ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் பஸ். என்னது பஸ்ஸா? என்னடா பஸ் கேக்குது? வர வர பொண்ணுங்க என்ன கேக்குறாங்கன்னு யோசிக்கவே முடியலடா. டேய், பஸ்னா ஹிந்தில போதும்னு அர்த்தம்டா. ஓ அப்படியா? நான் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு தான் பஸ் கேக்குதுன்னு நினைச்சேன். டேய் அப்படியே அந்த ஃபிகர் கேட்டாலும் வாங்கி தர வசதி அருணுக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? மூட்டு உட்காரு. தங்கக்குட்டி கடுப்பேத்துறான் அவன். சூப்பர்டா. சார் ஐஸ்கிரீம். வச்சிருங்க நான் கொடுத்துக்கிறேன். சார் வேற ஏதாச்சும் டேய், வேணுமா? டேய், எல்லாத்துக்கும் போதும்ல? போதும்டா. இடம் பிரதர், பில் கொண்டு வாங்க. சரி ஓகே சார். நம்ம வீட்ல பெரியவனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள சின்னவன் கல்யாணம் சின்ன வீடுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கிட்டே இருப்பான் போல இருக்கு. ஏய், வயசு பையனை கண்டிக்கிறதுக்குள்ள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. எக்ஸ்கியூஸ் மீ சார். பில் சார். பில்லா வந்துரு கரெக்டா. எவ்வளோடா மச்சான்? மச்சான் ஜஸ்ட் 22,000டா. ஆமாயா, உங்க ஹோட்டல்ல இந்த ஆடி கழிவு, அமாவாசை கழிவு 10% 20% டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? நோ சார். என்னையா ஹோட்டல் இது? மூடிட்டு கொடு. தாயா சாப்பிடுறீங்களா? இல்ல, வேண்டாம், சாப்பிடுறீங்க. சார் பாஸ் ஆகல சார். மச்சான் இந்த கார்டும் நம்மள மாதிரி மேக்ஸ்ல ஃபெயில் போல இருக்கு மச்சான். பாஸ் ஆகலையா? தாயா இந்த கார்டை போடு, பாஸ் ஆயிரும். சார் இதுவும் பாஸ் ஆகல. ஓ இதுவும் ஃபெயிலா மச்சான்? இதுவும் ஃபெயில் மச்சான். ஜஸ்ட் a minute. இத போட்டு பாருங்க. தாயா இத போடு. சார் இந்த கார்டு டிக்ளைன் ஆகுது சார். என்னையா மிஷின் ஒர்க் ஆகலையா? நல்ல ஹோட்டல். என்னடா? ஜஸ்ட் a minute. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகே சார். பண்ணிடுவா. டேய், நெட் ஒர்க் ஆகவே மாட்டேங்குதுடா. மேடம், அருண் சாருக்கு லைன் போகல. ஆதித்யாக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம். ஹலோ சார், ஒரு நிமிஷம். ஆதித்யா, எவ்ளோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. எத்தனை கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. உடனே அருணை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. ஓகேம்மா. டேய் மச்சான்,
உங்க யார்கிட்டயே பணம் இருக்காடா? யாரா ஒருத்தன் கொடுங்கடா. மச்சான் நான் தரேன் இரு. மச்சான் என்கிட்ட 100 ரூபாய் தான் மச்சான் இருக்கு. பேலன்ஸ் பண்ணி பே பண்ண சொல்ல. மச்சான் என்கிட்ட 10 ரூபா இருக்குடா. டேய் என்கிட்ட அது கூட இல்லடா. ஏன்டா இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? இரு, மம்மிக்கு நான் கால் பண்றேன். ஹாய், ஒரு நிமிஷம். ஹலோ, ஏய் சிக்னல் கிடைக்கல, ஜஸ்ட் a moment. சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், உங்களுக்காக தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதையே தான் அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஓம் பாஷையில சொல்றேன், கிவ் மீ த கேஷ். சார் சிக்னல் வீக்கா இருக்கு சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். என்னையா சிக்னல் வீக்கா இருக்கு? பணத்தை கொடுத்துட்டு உன் வேலையை பாரு. நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? யார் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் பணத்தை கட்டணும், இல்லனா யூனிஃபார்ம் போட்டு போய் மாவு ஆட்டணும். ஆட்றியா? ஏய், ஆதிக்கடை ஒரு அகிலாண்டேஸ்வரோட பையன்டா, என்னையே நீ யூனிஃபார்ம் போட வச்சிருவியா? அப்ப அவங்களையே வந்து சர்வீஸ் பண்ண சொல்லு. என்ன சொன்ன? என் அம்மாவே வந்து சர்வீஸ் பண்ண வைக்கிறேன் நீ. ஏய் ஏய் ஐயடா, ஏய் மரியாதை கையெடுத்து. ஹாய் அருண். ஹாய் ஐஷு. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? இவங்க சாப்பிட்டுட்டு பணத்தை கட்டல மேடம். ஹவ் மச்? 22,000 மேடம். 1 second. இதுல 50,000 இருக்கு. பேலன்ஸ் டிப்ஸா வெச்சுக்க. என்ன பாக்குற? பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்தினா மட்டும் பத்தாது, வர்றவங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். என்னோட ஐஸ்வர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வாஷ்ரூம் சைஸ் கூட இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட். என்னையா ரெஸ்டாரண்ட் நடத்துற? போயா. சாரி மேடம். தேங்க்யூ ஐஷு, தேங்க்யூ so மச். இட்ஸ் ஓகே. உன் அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா மணியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நெட்ல. சச்சா, நோ ஃபார்மாலிட்டிஸ். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்க்கெல்லாம் வரலாமா? ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். பட் இட்ஸ் வெரி பேட். யா, இட்ஸ் ஓகே, டேக் கேர். பாத்துக்கோ என்ன. யா, ஓகே, bye. பை. அப்பாடா மச்சான், கிரேட் எஸ்கேப்டா. ஒரு நிமிஷம்டா, இப்ப வருது பாரேன். ஹலோ ப்ரோ. அருண் எங்க இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், காலே போகல ப்ரோ. நீ எங்க இருக்கியோ அங்கே இரு, நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே ப்ரோ. எங்கேயும் போயிடாதடா. ஓகே ப்ரோ, டன், பை. பை. அக்கா அக்கா ப்ரோ என்னாச்சு ப்ரோ? பிரேக் த ஐஸ் ப்ரோ. வை சோ சைலண்ட்? என்னாச்சு ப்ரோ? என்ன கேட்டா? நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. நான் எதுவுமே பண்ணலையே ப்ரோ. ஐ காட் இட். அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் அம்மாக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மங்குஸ் மண்டையனை அங்கேயே இன்னும் எக்ஸ்ட்ரா 2 போட்டுக்கணும். எஸ்கேப் ஆயிட்டான். டேய், நீ என்ன பெரிய தாதாவா? ஏன்டா பப்ளிக்ல நியூசன்ஸ் கிரியேட் பண்ற? அப்படிலாம் எதுவும் இல்லாது. ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தேன். பில்லு வந்துச்சு, இருக்கிற எல்லா கார்டையுமே கொடுத்தேன். சர்வர் ப்ராப்ளம் நினைக்கிறேன், கார்டு டிக்ளைன் வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இருறான், ஆன்லைன்ல பே பண்றேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன்ட்டான். சரிடா, எப்பவும் போல எனக்கே கால் பண்ண வேண்டியதானே? எல்லாமே ட்ரை பண்ணேன், கால் போகவே இல்லையே. அம்மா பேர் கூட நான் சொன்னேன், அம்மாவே மதிக்கல. அம்மாவை மதிக்கலாம் சும்மா விட்டுருவேன் நானு. விட்டேன் பாரு அந்த மங்குஸ் மண்டி எனக்கு தப்புச்சிட்டான். சிக்காமையா போயிடுவான். என்னடா என்னாச்சு? அக்கா பாத்தீங்களா? நான் பார்க்கலையடா. வீட்ல சாணி இருக்கா? இல்லைன்னா எடுக்க போயிருப்பாடா. எந்த மாட்டுக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காளோ அவ வந்துருவாடா, நீ போ.
பெரிய தகராறு எதுனா ஆச்சா என்ன? அதுக்குள்ள ஐசு வந்துட்டா, அவளே பில் செட்டில் பண்ணிட்டா. யாரா? அதான் அந்த ஐஷு அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தாள்ல, எம்பிஏ பார்ட்டி, அவளே தான். ஓ, தாட்சி ஆண்டி பொண்ணா? ஆமா. ஓகே ஃபைன். சரி, அம்மா ஏன் இவ்வளோ டென்ஷனா அது அர்ஜென்ட்டாக உன்னை கூப்பிட்றாங்க? சத்தியமா எனக்கு தெரியல ப்ரோ. உனக்கு? ம். ஆனால் அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அம்மா தானே ப்ரோ, அதை விட நான் பாத்துக்கிறேன். கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். பாட்டு கேட்போம்.